ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இது வரைக்கும் நம்ம எம்பெடிங் மாடலில் என்ன மாதிரிலாம் பார்த்தோன்னு ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இனிஷியலாக எம்பெடிங் மாடல்னா என்னன்னு பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் எம்பெடிங் மாடல் அது கரண்ட் டேட் வரைக்கும் என்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் பேக் ஆஃப் வேர்ட்ஸ், அப்புறம் வேர்ட் டு வேக், அண்ட் தென் RNN LSTM. ஸோ இதோட சின்ன ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துருந்தோம். அண்ட் தென் ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபார்மர்லையும் சின்ன ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இனி பேர்ட்டில் இன்டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேர்ட்டுக்குமே பேஸாக ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் எங்கெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ ஸோ அங்கேயுமே நம்ம டீட்டெயிலாக போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக பேர்ட்னா என்ன அண்ட் அந்த பேர்ட்டில் என்ன மாதிரிலாம் இருக்குது, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதில் எவ்வளோ பெராமீட்டர்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்டெப்த்தான AI நாலேஜ் பற்றி இல்லை தேவைன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் AI வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இது வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸோட மீனிங்கை கேப்சர் பண்ணுறது தான் இப்போ ஃபுல்லாமே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை தான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து அது வந்து நம்ம இனிமேல் எவால்வ் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு அப்ளிகேஷனாக எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் தான் இந்த பேர்ட் மாடல் நமக்கு எனேபிள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இனிமேல் கொஞ்சம் டீப்பராக போயிட்டு அந்த நியூரல் நெட்வொர்க் லெவலில் எப்படி அதெல்லாம் ஒர்க் ஆகுது மட்டும் இந்த பேர்ட் பேஸ்ட் ஃபுல்லாமே பார்ப்போம். இப்போ எந்த ஒரு நியூரல் நெட்வொர்க் எடுத்தாலுமே அதுக்கு ஒரு 3 விஷயம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர், அப்புறம் ஹிடன் லேயர், அப்புறம் அவுட்புட் லேயர்னு இருக்கும். இப்போ பேர்ட்டுக்கு இதை எப்படி அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது இன்புட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டெக்ஸ்டுவல் டேட்டா மட்டும் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டெக்ஸ்டுவல் டேட்டா இனிமே பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் இனிமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதுவுமே இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஃபுல்லாக நம்பர்ஸ் அப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் இது நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் இந்த இன்புட் லேயர் வந்து ஹிடன் லேயருக்கு இன்புட்டாக கொடுக்கும். ஸோ இந்த ஹிடன் லேயரில் தான் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலாக பேட்டர்ன் எல்லாமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஒரு வேர்ட்ஸ்க்கான மீனிங் எல்லாமே ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபுல்லாமே லைக் இந்த ஹிடன் லேயருக்குள்ள தான் இருக்கும். அண்ட் தென் நமக்கு ஃபைனலாக இந்த அவுட்புட் லேயரில் நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபைனல் ஆன்சர் தேவைப்படுதோ அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் மாதிரி போகிறோம், இல்லாட்டி ஒரு சம்மரைசேஷன் மாதிரி போகிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவுட்புட் கோலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே ஒரு ஃபைனல் ஆன்சர் மாதிரி வரும். ஸோ இதுதான் ரொம்ப ஹை லெவல் வியூ ஆஃப் லைக் இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி இந்த பேர்ட்டுக்கு அப்ளை ஆகுதுன்ட்டு. அண்ட் இனிமே ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் அப்போ இனிமே கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் இந்த பேர்ட்ஸ் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த பேர்ட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லைக் பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு இருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை டைரக்ஷனல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பை டைரக்ஷனல் ரொம்ப சிம்பிளா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பழைய எம்பெடிங் மாடல்ஸ்லாம் லைக் ஒரு வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வெக்டர்ஸாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். வேற இந்த பை டைரக்ஷனல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் கன்சிடரேஷனில் எடுத்துட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த வெக்டர்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கிற வேர்ட்ஸை வச்சுட்டு லைக் இதோட மீனிங் என்னன்ற நமக்கு ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த என்கோடர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் லேயரில் பார்த்தீங்கன்னா அந்த என்கோடர் பிளாக் நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த என்கோடர் பிளாக் தான் இங்கேயுமே யூஸ் ஆயிருக்கும். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி தான் இந்த என்கோடர் பிளாக் நமக்கு எதுவுமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. ராதர் இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது ஃபுல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் இந்த பேர்ட்டுமே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸோட ஃபுல் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இந்த என்கோடர் பிளாக் பேர்ட்டுமே எனேபிள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இனிமே கொஞ்சம் டீட்டெயிலாக போயிட்டு இந்த நியூரல் நெட்வொர்க்ல எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும்னு ஃபுல்லாமே பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி லைக் இந்த இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டா கொடுக்கும் அண்ட் அந்த டெக்ஸ்ட் ஒரு டோக்கன்ஸா இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பர்ஸா மாறுற மாதிரி இருக்கும். அண்ட் இது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த பொசிஷன் ஆட் பண்றதுனால லைக் இந்த வேர்டு எங்கெல்லாம் அக்கர் ஆயிருக்கு அண்ட் எந்த டைம்ல அக்கர் ஆயிருக்கு ஸோ தட் அதோட ப்ரியாரிட்டி இந்த மாடல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு இன்புட் லேயர் ஃபுல்லாக இந்த பேர்ட் மாடல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரலாக பார்த்தாருக்கு எந்த ஒரு நியூரல் நெட்வொர்க் எடுத்தாலுமே லைக் இன்புட் லேயர் ஒன்று தான் இருக்கும் அண்ட் அவுட்புட் லேயர் ஒன்று தான் இருக்கும். வேற இந்த ஹிடன் லேயர் தான் உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேர்ட் பேஸ்ட் மாடலுமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 வெர்ஷன்ஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேர்ட் பேஸ் மாடல் ஒன்று விட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட் லார்ஜ் மாடல் அப்படின்ட்டு. அண்ட் இந்த பேர்ட் பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். வேற இந்த லார்ஜ் பேர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹிடன் லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக இங்கே அதிகமான ஹிடன் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா அதனால அதிகமான பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ தட் அதோட ஒரு கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இனிமே பெட்டர் ஆகும். ஸோ அதை தான் இந்த ஹிடன் லேயர்ஸ் இங்கே இம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹிடன் லேயர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் ஹெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த அட்டென்ஷன் ஹெட் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அட்டென்ஷன் ஹெட்டை இனிமேல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை எனேபிள் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இந்த ஹிடன் லேயரில் இந்த அட்டென்ஷன் ஹெட் ஃபுல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். ஸோ பேசிக்காக இல்லை அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்புட் லேயராக கொடுக்குறீங்கன்னா இந்த இன்புட் லேயருக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 ஹிடன் லேயர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 12 ஹிடன் லேயருக்குள்ள ஒரு லேயருக்குள்ளேயும் இந்த அட்டென்ஷன் ஹெட்டும் இருக்கும் அண்ட் தென் இந்த ஃபீட் ஃபார்வர்ட் இதுவும் இருக்கும். அண்ட் இந்த அட்டென்ஷன் ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா லைக் ஒன்னே ஒன்று இருக்காது. இந்த பேஸ் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 12 அட்டென்ஷன் ஹெட் அதாவது 12 ஹிடன் லேயர் இருக்கிற அந்த மாடலுக்கு லைக் 12 அட்டென்ஷன் ஹெட் இருந்துச்சு. வேற லார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 அட்டென்ஷன் ஹெட் வச்சிருந்தாங்க. இப்போ இனிமே கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் லேயரில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபுல் ஹிடன் லேயர். ஸோ இந்த
பேர்ட்டோட பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 12 ஹிடன் லேயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 12 ஹிடன் லேயர் இருக்கும். அண்ட் அந்த ஒரு லேயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஹெட்ஸும் இருக்கும், ப்ளஸ் அந்த ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்கும் இருக்கும். ஸோ இந்த டாட்டாக இருக்கிறது இங்கே அட்டென்ஷன் ஹெட்ஸ் மாதிரி. ஸோ இந்த எப்படி ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்புட்டாக ஒரு நம்பர் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து இந்த மாதிரி ஒரு 12 அட்டென்ஷன் செட்டுக்குள்ளே ஃபுல்லாக கால்குலேட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே எல்லாம் கால்குலேஷன் ஆகிட்டு அந்த வேர்டுக்கான மீனிங் அது எப்படி அதை ஃபில் பண்ணி வரணுன்றது வரைக்கும் இது ஃபுல்லாமே லைக் இந்த ஹிடன் லேயர் தான் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் இது ஃபுல்லாமே இன்டெப்த் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த ஹிடன் லேயரில் இது மட்டும் இருக்குன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி இவ்வளோ ஹிடன் லேயர்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக லைக் இதை வந்து கிளாசிஃபிகேஷனாக வேணுமா இல்லாட்டி உங்களுக்கு வந்து சம்மரைசேஷன் வேணுமா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஆயிருவீங்க. அண்ட் இதுதான் ஜஸ்ட் ஒரு ஒன் ஸ்டெப் டவுன் இந்த பேர்ட்டோட லேயர் மாதிரி. அண்ட் இதுமே ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் வியூ தான். இனிமே நம்ம டீட்டெயிலாக நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லாமே பார்ப்போம். லைக் இன்டர்னலாக ஒரு லேயருக்குள்ளேயும் நம்ம ஃபுல்லாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேர்ம் இருக்கு, ஆக்சுவலி இது பராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் இது நிறைய இடத்துல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய இந்த ஜிபிடி மாடல்ஸில் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 70 பில்லியன் பராமீட்டர் மாடலோ இல்லாட்டி ஒரு 150 பில்லியன் பராமீட்டர் மாடல், ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை வச்சு மீன் பண்ணி வராங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த பேர்ட்டுக்குமே இந்த 2 டைப் ஆஃப் மாடலுக்கு கொடுத்தாங்க. ஸோ பேசிக்காக இந்த பேஸ் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா லைக் 110 மில்லியன் பராமீட்டர்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த லார்ஜ் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 340 மில்லியன் பராமீட்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாடல் ரொம்ப சின்ன மாடல் மாதிரி தான் இருக்கும். பட் லைக் இது ஒரு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா லைக் இப்போ கரண்டாக ஒர்க் ஆகிற எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வரைக்குமே நமக்கு ஒரு ஈஸியான ஒரு ஹை லெவல் வியூ கிடைச்சிரும் இது எப்படின்ட்டு. அண்ட் இந்த பேஸ் மாடலோட சைஸுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 420 MB அந்த அவ்வளோதான் அதோட சைஸ் இருந்துச்சு. வேறஸ் இந்த லார்ஜ் மாடலோட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 1.3 GB என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இனிஷியலாக ரிலீஸ் பண்ணப்போ இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளோட் 32 அந்த டேட்டா டைப்ல தான் இந்த மாடல் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட பேஸ் பண்ண சைஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப் அண்ட் இந்த மாதிரி குவான்டைசேஷன் பற்றிலாம் நான் டீட்டெயில்டாக லைக் இந்த ஃபைன் டியூனிங் சீரிஸ் ஆஃப் வீடியோலுமே போட்டுருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக் ஒரு ஓவர்வியூ அபவுட் இந்த பேர்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த பேர்ட்ல என்ன மாதிரிலாம் லேயர்ஸ் இருக்கும் அண்ட் அதில் என்ன மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் ஹெட்ஸ்லாம் இருக்கு அண்ட் இதோட எவ்வளோ பராமீட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் அதோட சைஸ் வரைக்கும். ஸோ பேசிக்காக இந்த பேர்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ்ல நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த ப்ரீ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா லைக் இது ஒரு ஒன்ஸ் தான் நடக்கும். லைக் இது வந்து ஒரு சும்மா பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 3.3 பில்லியன் வேர்ட்ஸ் வேற யூஸ் பண்ணி கூகுள் வந்து ஃபுல்லாமே இந்த பேர்ட் ஆர்கிடெக்சர் வந்து ஃபுல்லாமே ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் இந்த 3.3 பில்லியன் வேர்ட்ஸ்ல எங்கேருந்து எடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி விக்கிபீடியாவில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டை ஸ்க்ரேப் பண்ணிட்டு இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பெரிய பெரிய வேர்ட் கார்பஸ் மாதிரி நிறைய இடத்துல அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் டேட்டா செட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அண்ட் அதில் இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸ்ல கவுண்ட் பண்ணி பார்த்தா லைக் அரௌண்ட் லைக் 3.3 பில்லியன் வேர்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதை வச்சு இங்கே ஃபுல்லாமே ப்ரீ ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ரீ ட்ரைனிங் ஸ்டேஜ் தான் அந்த மாடலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். லைக் இந்த மாதிரி கிராமர்லாம் இப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அண்ட் சில வேர்ட்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் எல்லாமே ப்ராப்பராக மேப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன டைம் சொன்ன மாதிரி பேட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குன்னா அது கிரிக்கெட் பேட்டாவும் மீன் பண்ணலாம் இல்லாட்டி அந்த ஃப்ளைங் பேர்ட் பேட்டாவும் மீன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட்ல அது எங்கெல்லாம் மாறுது ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ட்ரைனிங் ஸ்டேஜ்ல ஃபுல்லாமே அது கேப்சர் பண்ணிக்கும். அண்ட் தென் இந்த ஃபைன் டியூனிங்ல பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டாஸ்க் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல் மாதிரி கிரியேட் பண்ணணும் இல்லை ஒரு சம்மரைசேஷன் பண்ணணும்னா ஸோ இதெல்லாம் ஒரு டாஸ்க்காக வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரீ ட்ரெயின்டு மாடலை எடுத்துட்டு இதுக்கேற்ற மாதிரி மட்டும் சின்னதாக ஒரு ஃபைன் டியூனிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த பேர்ட்டை ஃபுல்லாமே ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இனி அப்கமிங் வீடியோஸ்ல இனிமேல் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பேர்ட்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீப் நியூரல் நெட்வொர்க் இருக்கு. அண்ட் அது இந்த நியூரல் நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா மேஜரா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஒரு இன்புட் லேயர், ஒரு ஹிடன் லேயர் அண்ட் ஒரு அவுட்புட் லேயர் இருக்கும். ஸோ இந்த பேர்ட்ல பார்த்தீங்கன்னா இன்புட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் டோக்கன்ஸ் இருக்கும் அண்ட் அதோட பொசிஷன்ஸாகவும் நீங்க என்கோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அந்த ஹிடன் லேயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வர மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே நீ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த என்கோடர் லேயரை யூஸ் பண்ணி தான் இந்த பேர்ட் மாடல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த பேர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 2 வேரியேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல்ட்டு அண்ட் இன்னொன்று லார்ஜ் மாடல்ட்டு. இந்த 2 வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிடன் லேயர்ஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி அந்த அட்டென்ஷன் ஹெட்டும் இருக்கும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாடல் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த மாடல் ரிலீஸ் பண்ணப்போ அந்த மாடலுக்குன்னு கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் பார்த்தீங்கன்னா லைக் 110 மில்லியன் பேராமீட்டர்ஸ் வேற லார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 340 மில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரைனிங் நடக்கும். ஒன்று ப்ரீ ட்ரைனிங், இன்னொன்று ஃபைன் டியூனிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு ரொம்ப பேசிக் ஓவர் வியூ ஆஃப் இந்த பேர்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அண்ட் இனி நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனைசர் வரைக்கும் ஃபுல்லாமே ஆரம்பிச்சு லைக் எப்படி இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த பேர்ட் எல்லாமே ப்ரொசீட் பண்ணாலும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ் பாய்.